morning to all. My name is Simran Basit. I am studying 5th standard at Oxford Metric Higher Secondary School. Thought for the day. Knowledge is power, information is liberating, education is the path of progress in every society, in every family. Thank you all. Have a marvelous Monday. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீமதி. நான் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். நான் இனியவே குரல் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை கூற வந்துள்ளேன். குரல்: இனிய அளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பொருள்: இனிய சொற்கள் இருக்கும் போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல். மரத்தில் காய்க்கும் கனிகள் இருக்க அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பது போன்றதாகும். கதை: குருவை பார்க்க சீடன் ஒருவன் வந்தான். அவன் முகம் வாடி இருந்தது. என்ன ஆயிற்று என்று கேட்டார் குரு. அதற்கு சீடன், கோபத்தில் ஒருவரை கண்ணா பின்னாவென்று திட்டிவிட்டேன். அவன் மிகவும் மனமுடைந்து போய்விட்டான். இப்பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றான். அதற்கு குரு சிரித்து கொண்டே, போ, ஒரு மூட்டை பஞ்சை வாங்கி அதை உயரமான இடத்திலிருந்து கீழே கொட்டு. பிறகு அவற்றை ஒன்று விடாமல் எடுத்து மூட்டை கட்டி வா, பிறகு சொல்கிறேன் என்றார். போனவன் 1 மணி நேரத்தில் திரும்பி வந்து, குருவே, பறந்து போன பஞ்சை சேகரிக்க இயலவில்லை என்றான். அதற்கு குரு, வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் அப்படியே, கொட்டிவிட்டால் எடுக்க முடியாது என்றான். எப்போதும் கவனமாக பேச வேண்டும். ஆகவே இனிமையான சொற்கள் இருக்க கடுமையான சொல்லை தவிர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.